அந்த தம்பிக்கு பார்த்தீங்கன்னா ஸ்கோலிசிஸ் பார்த்தா இந்த பக்கம் வலி எடுத்துருச்சு. ஓகே, பெயின் எடுத்துருச்சு. அதுக்கு வந்து மசாஜுக்கு ஹெல்ப் பண்ணும். சரிங்க, பேக் மசாஜ் வந்து ரொம்ப ரொம்ப முக்கியம். மசில்ஸ் ஸ்பேஸத்தை குறைக்கும். ஐஸு, ஹார்ட்டு நாள்பட்ட வலின்னா தம்பிக்கு 1 மாதம் மேலே வலி இருக்குங்கிறாரு. ஐஸு 10 மினிட்ஸ் ஐஸ் மசாஜும் கொடுக்கணும். 2 ஹவர்ஸ் கழிச்சு ஹார்ட்டும் கொடுக்கணும். சரிங்களா, சுடுதண்ணி ஹாட் பேக் வாங்கிக்கலாம். சுடுதண்ணி ஊற்றி பை விற்கிறாங்க ரெடிமேடாகவே. அது ஒரு 10 நிமிஷம் வச்சுக்கலாம். சரியா, இது மசாஜ் டெக்னிக். ஸ்டோக்கிங் மசாஜ், இது எஃப்ராஜ் டெக்னிக். ஈஸியாக கண்டிப்பாக இந்த மசாஜ் டெக்னிக் பண்ணும்போது இந்த மசில்ஸ் பெயின் குறையும். சரியா, அந்த மசில் டைட்டாகி ஸ்பேசம் ஆயிடுச்சு, அதான் வலி தம்பிக்கு. இதை ரிலீஸ் பண்ணும்போது ஆட்டோமேட்டிக்காக வலி குறையும். திஸ் இஸ் ஸ்கின் ரோலிங், திஸ் இஸ் கிளாப்பிங், திஸ் இஸ் பேக்கிங் மசாஜ். ஒரு 2 or 3 நிமிஷம் நல்லா பண்ணால் அந்த பெயின் குறையும். பெயின் குறைஞ்சு எக்ஸசைஸ் நல்லா பண்ணுவாங்க பேஷண்ட்டு. ஓகே, திஸ் இஸ் ஷேக்கிங் மசாஜ். ஒவ்வொரு டெக்னிக் இடையில ஸ்டோக்கிங் எஃப்ராஜ் பண்ணணும். அப்புறம் வந்து ரிலாக்ஸ் ஆகுவாங்க. இந்த மசில் டைட்டாகி தான் வலி எடுத்துச்சு ஒரு பக்கம். நீங்கிற மாதிரியே இருக்கும். இந்த பக்கம் நல்லா தெரியுது. இந்த டெய்லி இந்த மசாஜ் பண்ணால் நல்லது. அப்புறம் இந்த எக்ஸசைஸ் பண்ண வலிக்காது. ஐஸ் வைக்கணும், ஹாட் பேக் இருக்கணும். ஓகேப்பா, சரி தம்பி.